Hi guys, welcome to Archita Vlogs. இன்னைக்கு வந்து நம்ம நைட் டின்னர் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நைட் டின்னர் என்ன? குருமாவும் சப்பாத்தியும் தான். சோ குருமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ வந்து ஆயில்ல வந்து ஆனியன்ஸ் ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து தக்காளி வதங்கிட்ட அப்புறமா நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிளகா பொடியெல்லாம் போட்டு இல்லையா, இப்போ வந்து நம்ம கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே நல்லா ரெட்டிஷா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கோம். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காயெல்லாம் நல்லா வதங்கிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுல வந்து முந்திரி, தேங்காய், கசகசா, பச்சை மிளகாய் போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி வச்சுக்கோம். அதை அப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பேஸ்ட் போட்டோம் இல்லையா, அதுலேயே வந்து தண்ணி ஊற்றி எவ்வளோ வேணுமோ அந்த அவ்வளோ அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 விசில் சொல்லுவேன். இப்போ நான் வந்து விசில் போட்டு ஒரு 4 விசில் போட்டு விட்டா நம்ம குருமா ரெடியான அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி போட்டுட்டு இருக்கோம். குருமா வந்து ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குருமா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாமா? இப்போ வந்து இந்த மாதிரி தண்ணியாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இன்னும் 2 விசில்ஸ் விடணுன்னாலும் விடலாம், இல்லைன்னா கேஸ் மேலே வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டேன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் நைட் டின்னர் இதுதான். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய்.